வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க வர வீடியோ ரேடியோ கார்டன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி தான். இது வெப்சைட்டாகவும் இருக்குது, ஆப்பாகவும் இருக்குது. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் இதை மொபைலில் க்ரோமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்ச் பாரில் ரேடியோ கார்டன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட வெப்சைட்டுக்குள்ளே போகும். நான் ஏற்கனவே சென்னையோட ரேடியோஸ்லாம் கேட்குறனால அந்த ரேடியோஸ் லிஸ்ட் ஆகும். ஸ்டேஷன்ஸோட நேம்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க சைடில். அந்த சென்னை அப்படிங்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் போட்டு அதில் எத்தனை சேனல் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. இதில் 33 இருக்குது. இப்போ அந்த 33 நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதில் கீழே ஒரு வியூ ஆல் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள 33 சேனல்ஸ்லையும் பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இது வேர்ல்டில் உள்ள எல்லா எஃப்எம் ரேடியோஸும் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். நீங்கள் ஃபேவரட் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஃபேவரட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேவரட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன ஃபேவரட் பண்ணி வச்சிருக்க சேனலோ அதை மட்டும் நீங்கள் போய்ட்டு கேட்டுக்கலாம். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நான் செக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் டேட்டா இப்படி கூட இன்ஸ்டால் பண்ணி இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நண்பா, இந்த வீடியோ பிடிக்கல அது பேஸ் பண்ணி தம்ஸ் அப் அண்ட் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நண்பா.